ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம கேரளா ட்ரிப் பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்ட் 3 வீடியோ. இந்த ஆலப்புழா ஹவுஸ் போட்டில் வந்து நம்ம எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2 வீடியோவில் நான் ரூம் டூராக போட்டிருக்கேன். ஹவுஸ் போட்டில் உள்ள எல்லா ரூம்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்ட் 3 வீடியோ. நம்ம ஹவுஸ் போட்டில் போகும்போது என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், தண்ணி எவ்வளோ அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேலே போய் ஹவுஸ் போட்டில் போகும்போது 2 பக்கம் போகிற வழி ஃபுல்லாமே வீடுகள்லாம் இருக்கும், நிறைய சின்ன சின்ன போட்லாம் இருக்கும், அப்புறம் நிறைய ஹவுஸ் போட் இருக்கும். நம்ம போன கிளைமேட் வந்து கொஞ்சமே நல்ல வெயிலாக இருந்ததுனால நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கும். ஆலப்புழாவில் எல்லாருமே நல்ல சீசனல் டைமில் ரெயின் சீசன் அந்த மாதிரி ரெய்னி சீசனில் தான் போட்டிருப்பாங்க. இது வந்து சன்னி டைமில் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு இந்த வீடியோவில் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. தென்னை மரங்களுக்கு மத்தியில் இந்த ஹவுஸ் போட்டு போகிறது பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி பார்த்தா பச்சை பசேல்னு இருந்தது. அந்த தண்ணி வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்தது. அதில் மெல்லமாக நம்ம போட்டு கிளம்பி போகிறது நல்லா இருந்தது. நம்ம கேப்டன் வந்து அப்பப்போ அங்கங்கே நிறுத்தி எல்லா இடத்தையும் காட்டிட்டு அப்புறம் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் நம்ம திருப்பி கிளம்பி போகிறோம். இவர் வந்து சூப்பராகவே ஹேண்டில் பண்ணார். இவர் தான் கேப்டனாகவும் இருந்து போட்டை ஓட்டியவும் செஞ்சார். அப்புறம் நிறைய குக்கிங் இதுக்கும் ஹெல்ப் பண்ணார். எங்கள் கூட கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாருமே பெப் ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் குக்கிங் எல்லாம் பண்ணி நம்மளுக்கு டைமுக்கு ஃபுட்டு வர ஆரம்பிச்சிச்சு. அந்த 2 சைடில் உள்ள இடங்கள் ஃபுல்லாமே நிறைய வீடுகள் இருந்தது. அந்த வீட்டில் அன்றாட வேலைகளை வந்து இந்த வாட்டரை வச்சு யூஸ் பண்ணி அவங்க செய்கிறாங்க. பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, அப்புறம் அங்கே எங்கே போகிறதுக்கு வந்து இந்த போட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் எந்த அழகாக வந்து இவங்க எல்லாருமே இந்த போட்டில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்மளுக்கு எப்படி பஸ்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கோ, 4 வீலர் 2 வீலர் அது மாதிரி இவங்களுக்கு போட்டு தான் எல்லா இடத்துக்கும் அவங்க போகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்க்கறது ரொம்பவே பொறாமையாக இருக்குது. அந்த அளவுக்கு சுற்றி தண்ணி, நம்மளாம் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுற நாட்களில் இவங்களுக்கு எல்லா இடமே தண்ணியில் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இவங்களுக்கு வந்து ரொம்பவே பிளெஸடாக நான் ஃபீல் பண்ணுறேன். தண்ணியை பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த போட்டில் போகும்போது நல்ல குளிர்ச்சியான காற்று, அந்த காற்றில் வந்து நம்ம அந்த போட்டில் மெல்லமாக அது நகர்ந்து போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்புறம் நிறையா ஹவுஸ் போட்டில் போகிறவங்களுக்கு இங்கேருந்து நம்ம டாட்டா காட்டுறது அந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தோம். நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் படுத்து நல்லா தூங்குற மாதிரி நல்லா வானத்தை அண்ணாந்து பார்த்து போயிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே நம்ம பார்த்தோம். அங்கங்கே வந்து குட்டி குட்டி போட் இருந்தது. குட்டி போட்டு வந்து ஒரு மோட்ரு போட் மாதிரி இருக்குது. அதில் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாகவே போயிட்டுருக்காங்க. நம்ம போன டைம் பாருங்கள் கிளைமேட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பறவைகள் வந்து சுற்றிட்டே தெரியுது. எக்கச்சக்கமான பறவைகளை பார்த்துருப்போம். நீங்கள் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்க ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும். எல்லா பறவைகளும் வந்து பக்கத்தில் வந்து போயிட்டு இருக்கோம். நாங்கள் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அடுத்த போட்டு வந்து எந்தெந்த மாதிரி டிசைனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தோம். வீடியோவில் வந்து நிறைய நான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஆனால் அது ஃபுல்லாமே போட்டால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஆனால் அதனால நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய போட்ஸில் வந்து நம்ம போகிறத நம்ம பார்த்துட்டே போகலாம். இந்த போட்டில் போனவங்க தான் நல்ல டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு பயங்கர ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே மார்னிங் டைமே இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மேபி நினைக்கிறேன் ஒரு காலேஜ் ட்ரிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ரொம்பவே பசங்க என்ஜாய் பண்ணிவிட்டு போன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வந்து நைட் டைமில் தான் சாங்ஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்லாம் எதுவுமே போடலை. நாங்கள் வந்து ரொம்ப காமாகவே போனோம். அந்த எல்லா சைடும் இருக்கிற போட்டெல்லாம் பாருங்கள். அப்புறம் நிறைய வயல் வந்து சுற்றி வயலாக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஏர்லி மார்னிங் இது சன்ரைஸு, அந்த வயல் அழகாக இருக்கிறது இதெல்லாம் பார்க்குறதுக்காகவே நாங்கள் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த வீடுகள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்தது.
வயல் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. அதில் நிறைய கொக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம். அந்த பேங்க் வழியே வந்து நம்ம நடந்து போகலாம். அதெல்லாம் வந்து மார்னிங் வந்து நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். மார்னிங் வந்துட்டு இந்த வயல் வழியாக போயிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இங்கேயே கடைங்க நிறையா காஃபி இந்த மாதிரி விற்கிற இடங்க, இந்த ஃபுட்டு கூட கிடைக்கிற ஹோட்டல்ஸ் மாதிரி சின்ன சின்ன இடங்கள் வந்து இருக்குது. இந்த பீப்புள் எல்லாம் அதை தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போன டைமில் எதுவும் ஸ்கூல் சில்ட்ரன் அந்த மாதிரி யாருமே பார்க்கல. நாங்கள் போனவங்க தான் காலையில் வந்து வேலைக்கு போகிற மாதிரி, அப்புறம் சில பேர் வந்து எதாவது வாங்குறதுக்கு போகிற மாதிரி மூடைகள்லாம் எடுத்துகிட்டு போட்டில் வச்சு போனது தான் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அப்படியே போயிட்டே இருந்தப்போ ஃபுட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எப்படா ஃபுட்டு வரும் அப்படின்னு சொல்லி காத்துட்ருந்தோம். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப பசி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஏர்லி மார்னிங்கே நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணதுனால நாங்கள் பசியோடு இருந்தோம். நம்ம ஃபுட்டு வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருந்தோம். இந்த பில்டிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா ஒயிட் கலரில் இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்படியே கடந்து போனால் நிறைய இடங்கள், அப்புறம் நிறைய பார்த்தா பருந்து மாதிரி வந்துச்சு, பறந்துக்கிட்டே இருந்துச்சு. எந்த அளவுக்கு இந்த வீடியோவில் தெரியும் அப்படின்னு தெரில. ஆனால் நிறைய பருந்துகள் மாதிரி நிறைய பறவைகள் வந்து வந்துச்சு. எக்கச்சக்கமான ஹவுஸ் போட் வந்து அந்த டைமில் மூவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இது எப்படி அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அப்படியே பாருங்கள். கொஞ்ச நேரம் நான் கழித்து வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும்போது ஆலப்பியை நீங்கள் கட்டாயம் போய் பாருங்கள். அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும். ஆலப்பி ட்ரிப்பு வந்து என்னுடைய ரொம்ப ட்ரீமாக இருந்தது. பல நாள் கனவு இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குரூப்பாக போனது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இதை பார்த்துட்டே போயிட்டுருக்கையில் நம்ம கார்ட்ஸ் எல்லாம் விளாண்டுட்டு இருந்தோம், ஊனோ விளாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருந்தோம், மேக்கப் பண்ணி விட்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே போனோம். நல்ல கதை பேசி சிரிச்சிட்டு, அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் உள்ள பசங்க எல்லாமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டே இருந்தாங்க. பாதி பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, பாதி பேர் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. பசங்களுக்கு வந்து இந்த ட்ரிப்பு வந்து மறக்க முடியாத ஒன்றா இருக்கும். அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம ஃபிஷ் வாங்குறப்பவே நம்ம சில ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டோம். அப்புறம் ஐஸ்கிரீம்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு, அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு, இளநீ கொஞ்சம் வாங்கி அதையும் கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் குடிச்சிட்டு ரொம்ப ஜாலியாகவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சூப்பராகவே எல்லாம் பார்த்துட்டு இந்த காற்றுக்கு அதுக்கும் அப்பர் டெக்கில் போய் அப்படியே ஒரு நீல பெஞ்ச் இருந்தது, எல்லோரும் அப்படியே சாஞ்சாச்சு. நல்ல ஒரு தூக்கத்தை போட்டோம். ரொம்பவே சூப்பராக ஜாலியாக இருந்தது. பார்க்குற போட்டு எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எங்கள் போட்டு எப்படி இருந்துச்சுன்னு மற்றவங்க தான் பார்த்துருக்க முடியும்னு நினைக்கிறேன். எங்களால் பார்க்க முடியல. நிறையா ஸ்பீட் போட்லாம் போயிட்டு இருந்துச்சு. எல்லா போட்லேயும் ஏசி எல்லாமே இருந்ததை பார்க்கலாம், நம்மளால் பார்க்க முடியும். நம்ம வேறு பசியில் இருந்தோமா, போய் கிச்சன்லேயே பார்த்துட்டே இருந்தோம். கொஞ்சம் நேரம் கழித்து ஃபுட்டுக்கு வந்து சர்வ் பண்ணிட்டாங்க. நல்ல சாம்பார், நல்ல காய் பொரியல், ஃபிஷ்ஷு, அப்பளம், அப்புறம் நிறையா ரைத்தா எல்லாமே இருந்தது. தண்ணி எல்லாமே கொண்டு வந்து வச்சுருவாங்க. நம்ம எடுத்து போட்டு சாப்பிட வேண்டிதான். இந்த ட்ரிப்பு வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அலப்பியில் இன்னும் சில நேரம் நம்ம இருக்க போகிறோம். ஈவினிங் டைம் எந்த மாதிரி இருந்தது, நைட் டைம் எந்த மாதிரி இருந்தது எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்
எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்து ஸ்பீட் போட்டில் எல்லாம் போனது எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். அதையும் உங்களால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப சீக்கிரமே வந்துடும். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. இன்னும் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பார்ட் 4 வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடும். நீங்கள் பார்ட் 4ல் நிறைய விஷயங்களை பார்த்துப்பீங்க. நாங்கள் எந்த அளவுக்கு இந்த ஹவுஸ் போட்டில் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நாங்கள் அந்த டைமெல்லாம் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சீக்கிரம் போடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.